Hello friends, welcome to ARK Diaries. பக்கத்துல இருக்க 360 Automotive shop தான் வந்திருக்கோம். Bro, நம்ம ஷாப் போற ரெகுலரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஸ்ட்ரோக்ல இருந்து சூப்பர் பைக் வரை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு RX100, RX135 இல்ல 2 ஸ்ட்ரோக் பைக் எது வச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பைக்ல நிறைய விஷயம் இதுல ப்ராப்ளமா வந்து எல்லாமே ரெடி பண்ணிருக்கீங்க. நீங்க போர்ல இருந்து கிளட்ச் பிளேட், கிளட்ச் கேபிள், டயர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஆயில் சீல், அப்புறம் பிரேக் எல்லாமே ரெடி பண்றேன்னு சொன்னீங்க. ஸோ இது எவ்வளோ பட்ஜெட், எத்தனை நாள் ஆகும், ஸோ இந்த பைக் என்னென்ன கம்ப்ளைண்ட்டில் வந்தது ஒன்று ஒன்றா அப்படியே பார்ப்போமா? கண்டிப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தோங்க. இதில் சின்ன சின்ன நாய்ஸஸோடு இருந்ததுங்க. சரி ஓகே, இதை பிரிச்சா அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சரி இது வரைக்கும் பண்ணால் போதும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தா போருடைய தம்மு பவர் பத்தலை. அதுக்கப்புறம் போரில் கை வச்சு பிஸ்டன்லாம் மாற்றிருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து செயின் ஸ்பாக்கெட்ஸ் மாற்றிருக்கு. செயின் ஸ்பாக்கெட்ஸ்லாம் அன்சைஸில் இருந்தது. ஸ்பாக்கெட்ஸ்லாம் புதுசாக சேஞ்ச் பண்ணி பேக் வீல் பேரிங்கு, ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, வாப்ளிங் இருந்தது பயங்கரமாக. வாப்ளிங்கு ஒரு 30 to 40 கூட ஓட்ட முடியல, அந்தளவுக்கு வாப்ளிங் இருந்தது. ஃப்ரண்ட்டும் வாப்ளிங்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட் டயர், பேக் டயர் புதுசுங்க. கோர் வந்து RX ஆக்சுவலாக 135 ப்ராப்பரான கோரே இதில் இல்லை. அது ப்ராப்பரான கோர் போட்டிருக்கு. போரு, கியர் பாக்ஸ் எல்லாமே ஷிஃப்டிங்லாம் இப்போ பக்காவாக பண்ணியாச்சுங்க. கிளச்சு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சுங்க. கிளச்சு ரொம்ப ப்ளே இருந்தது, இப்போ கரெக்டான ப்ளேலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பக்காவாக பண்ணியிருக்குங்க. ஷிஃப்டிங்கில் நிறைய இஷ்யூ இருந்தது, ஷிஃப்டிங் மாற்றி ரெடி பண்ணியிருக்குங்க. அப்புறம் ப்ளஸ் அது இல்லாமல் ஆயில் பம்ப் ஒர்க்கிங் இல்லாமல் இருந்தது, இப்போ ஆயில் பம்ப் ஒர்க்கிங் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ப்ரோ இது 135ங்க. சைட் ஷீல்டு வந்து 100 போட்டிருக்காங்க. ப்ரோ அந்த 100க்கு இருக்க கிரேஸ் ஏன் 135 இல்லையா? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. 135, 100 எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. 100 தான் வந்து உங்களுக்கு அந்த ஜாப்பனீஸ் இன்ஜின், அந்த டோன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் 135 இன்னும் ஜாப்பனீஸ் இன்ஜின் இல்லாமலாம் இல்லை, அதுவும் ஜாப்பனீஸ் இன்ஜின் தான். பட் ஆனால் இதை விட அதுக்கு டோன் நல்லாயிருக்கும். அந்த நல்ல ஸ்டோக் டோன் நல்லாயிருக்கும். அந்த டோனுக்காக எல்லாருமே வந்து 100 வந்து நிறைய ஆசைப்படுவாங்க. ரெண்டாவது 100cc வண்டி வந்து சடனாக ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அது மேலே நிறைய கிரேஸ் இருந்தது. அவ்வளோதான், அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. வேறு எதுவும் 135 வச்சிருக்கோங்க. அட்லீஸ்ட் சைட் ஷீல்டு மாற்றியாச்சும் 100 RX100 அந்த பேர் தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. 135 விட 100ன்ற சொல்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் 100 சைட்லேயே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. பிஹெச்பி, சிசி இதுதான் வித்தியாசங்க. மற்றபடி எல்லாமே சேம். வெயிட்லேருந்து எல்லா ரேஷியும் ஒன்று தாங்க, எல்லாமே ஒரே மாதிரி. 100 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க, அந்த இனிஷியேட்டிவ் நல்லாயிருக்கும். 135 வந்து அதை விட பெட்டரானது தாங்க. ஆனால் 100 வந்து லைட் வெயிட்டு, அந்த போருடைய வெயிட் கம்மி, எல்லாமே வெயிட் கம்மி இருந்ததுனால ரேஷியோ டக்குன்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போது செயின் ஸ்பாக்கெட் மாற்றிருக்கேன், அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆகுது? இது என்னங்க 1150 என்ன வருதுங்க செயின் ஸ்பாக்கெட். ஒரிஜினல் செயின் ஸ்பாக்கெட்டுங்க. 800லாம் கூட இருக்குது, 750, 800லாம் கூட இருக்குது. ஆனால் ஒரிஜினல் YAMAHA வாங்கி போட்டிருக்காங்க. இதுக்கு செயின் ஸ்பாக்கெட் எவ்வளோ லைஃப் வரும்? இது க்ளோஸ் கார்டுன்றதுனால ஒரு 30 to 40,000 வரைக்கும் தாராளமாக வரும். ஆனால் மெயின்டைன் பண்ணணுங்க, கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸில் தான் இதில் வந்து வெல் மெயின்டெனன்ஸே இல்லாமல் போயிடுது. RXஐ பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னால் ரொம்ப சிம்பிளுங்க. செயினுங்க, கார்டு அப்பப்போ கழட்டி கிரீஸ் போடுறது, ஆயில் போடுறது, வண்டி அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிறது, இது தாங்க RXஐ பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸு. இதை பண்ணாலே போதுங்க, இது ஒரு பல வருஷத்துக்கு ஓடிட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜின் எல்லாமே ஒரு பக்காவாக இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தானே ப்ரோ இது? ஆமாம், இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க. இது வந்து ஒரு 5000, 6000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,000 செலவாயிருக்கு. இன்ஜின் ஃபுல்லாக பிரிக்காமல் எப்படி 22,000 நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பிஸ்டனு, கிளச்சு எல்லாமே கண்டம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே திருப்பி ப்ராப்பராக ஒரிஜினலே எடுத்துகிட்டு வந்து செய்யணும். ஒரிஜினலோட காஸ்ட் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கே தவிர குறைய மாட்டுது. நாங்களும் டிமாண்ட் பண்ணாதீங்க, எல்லாருக்கிட்டே சொல்கிறது, வீடியோவில் சொல்கிறது அதான், டிமாண்ட் பண்ணி கொடுக்காதீங்க ஸ்பேர் அப்படின்றோம். ஆனால் எங்களுக்கு வர ஸ்பேரே பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஆகி தான் வருது. இப்போ ஒரு பிஸ்டனுடைய காஸ்ட் வந்து ஒரு 3000 ரூபாயில் இருந்த பிஸ்டன் காஸ்ட்டு இன்றைக்கி 4500 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு அப்படியே புஷ் பண்ணிட்டு வராங்க. டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த டைமில் தான் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. தயவுசெய்து டிமாண்ட் பண்ணாதீங்க, நான் எல்லாரையும் கேட்குறேன். பட் ஆனால் டிமாண்ட் மட்டும் குறைய மாட்டேங்குது. ஃப்ரண்ட் பேக் டயர்ஸும் மாற்றிருக்கீங்க? ஆமாங்க. டயர்ஸ் மாற்றினா இப்போ நம்ம பைக்கில் அலைன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பேலன்சிங். ஆமாங்க, இதுவும் அதே மாதிரி சேம் தாங்க. அதாவது வந்து பேலன்சிங்னு பார்க்குறது வந்து ஃபோக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவையில்லை. பட் ஆனால் ஃபோக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோக்ஸ் ஷாப்லேயே கொடுத்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ டயர் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஃபோக்ஸ் ஷாப்பில் தான் கொடுத்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டயர்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. அதனால் பெரிய ட்ரகிள் கொடுக்காதீங்க, அதனால் ஜென்ரலாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க எடுத்து. ப்ரோ RX100, 135 இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட், செம பவர்ஃபுல்லான ஒரு வண்டி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த ஆக்சிடென்ட்டு இல்லை ரேஸ் வண்டி அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததுல. இப்போ அதே கான்செப்ட் தாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ டியூக்கு சொல்லுவாங்க, டியூக் வந்து ரேஸ் வண்டி போன ஆக்சிடென்ட் லைட் வெயிட்டு. ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் மேட்ருங்க. இப்போ இதை ஹேண்டில் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்க, அவங்க ஹேண்டில் பண்ண தெரியலங்க. இன்றைக்கி டியூக்கை ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து எல்லாருமே சின்ன பசங்க, அதனால் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரில.
ஹேண்டிலிங் தாங்க. இதை ஒரு வயசான ஆள் ஒரு 30+ இருக்கிறவங்க ஓட்டினாங்கன்னா அதை அப்படியே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, இது ஸ்பீடு வேணா ஸ்பீட் டைமு, ஸ்லோவாக ஓட்டணும்னா ஸ்லோவாக, ஹைடலில் ஓட்டணும்னா ஹைடலில், இந்த மாதிரி மாற்றி கன்வென்ட்டாக ஓட்டிப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் சின்ன பசங்களானவங்க யாருக்குமே இது வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த டைமில் இல்லை. வந்து ஏன்னா இப்போ நம்ம டியூக்கு பார்த்தா எப்படி அந்த புஷ் பண்ணி ஓட்டுறோமோ அதே தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு டியூக்கு வந்து கிரேசியாக வந்து குறையில அந்த பீட்டு ப்ளஸ் வந்து அந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப்பு, இது ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்து ஆர்எக்ஸுக்கு இருந்ததோ அதே மாதிரி இப்போ டியூக்கு இருக்குது. டியூக்கோட கிரேஸும் வந்து ஒன்றும் குறையாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு டியூக்கோ வந்து இதே மாதிரி ஆர்எக்ஸோட ஸ்டேஜில் டியூக்கோ வந்து நிற்கும், ஆர்எக்ஸ் ஸ்டேஜில் வந்து R15 வந்து நிற்கும், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு மாறுங்க. ஆனால் அந்த ஹேண்டிலிங் தாங்க, இது ஆக்சிடென்ட் பண்ணுற வண்டியோ இல்லை இது வந்து ஒரு வேகமாக போகிற வண்டியோ இல்லைங்க, எல்லா வண்டியுமே வேகமாக போகிறது. ஈவன் 100cc ஸ்ப்ளெண்டர் கூட இதுக்கு ஈக்குவல் கொடுக்கும். பட் ஆனால் வந்து இதை ஓட்டுறவங்க அந்த 2 ஸ்ட்ரோக்குனால த்ராட்டில் நல்ல பவராக இருக்கும். 100cc ஸ்ப்ளெண்டர் கூட வந்து இது கூட ஈக்குவலாக வரும், ஒரு 80-100 வரும். பட் ஆனால் வந்து அதோடைய ஏன் பேர் அதுக்கு வரலன்னா அது வேறங்க, இது வேறங்க. இதோட பீட்டுங்க, அது அமைதியாக போகிறதுனால பீட் எதுவுமே தெரியறதுனால அதை வந்து அந்த ரேஸ் வண்டி அந்த மாதிரி ஒரு இதுவே காட்டாம. ஆனால் ஸ்ப்ளெண்டரும் நல்லா வேகமாக போகுங்க. பட் ஆனால் இதை வந்து அந்த சவுண்டை வச்சு இதை வந்து அந்த மாதிரி ஆமாம் பேட் இம்ப்ரெஷன் இது மேலே வந்துடுச்சிங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கும் இது மேலே இருக்க பேட் இம்ப்ரெஷன் அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அதோட ஸ்டோனுங்க, அதை ஓட்டுறவங்களுடைய மெத்தடுங்க. ஆனால் இதை ப்ராப்பராக ஓட்டிங்கன்னா ரொம்ப அருமையான வண்டி, ரொம்ப கிளாஸான வண்டி, அமைதியாக போய்ட்டு அமைதியாக வரலாங்க. இன்றைக்கும் டியூக்கும் அதே தாங்க, டியூக்கும் அதே மாதிரி தாங்க. கிளாஸாக ஓட்டிங்கன்னா கிளாஸான வண்டி. எல்லா வண்டியும் ஓட்டுறவங்க கிட்ட இருக்குங்க. மொத்தத்தில் வந்து வண்டி மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, ஓட்டுற ஆள் மேலே பிரச்சனைங்க. ப்ரோ இப்போ நம்ம நீங்கள் RX-Z, RX135, RX100 நிறையா, ஏன்னா இப்போ கூட 10-2-3 வண்டி நம்ம கிட்ட நிற்கிது, லைனாக சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கான்னு. சேல்ஸுக்கு இருக்குங்க, நான் அப்படி தாங்க ஸ்டேட்டஸில் போடுறேங்க. கேட்குறவங்க கேட்குறாங்க, கண்டிப்பாக வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கேன். இப்பயும் ஒரு RX ஒன்று சேல்ஸ் இருக்குது, ஒரு Z ஒன்று RX-Z ஒன்று சேல்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாங்க வண்டி. நான் அதே மாதிரி வந்து ஷாப் டீட்டெயில்ஸ் நம்ம வினோத் ப்ரோ டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி சர்வீஸ் ப்ரோ, இப்போது இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட், டயர்ஸ், ஸோ இன்ஜின் ஒர்க்கு, அதே மாதிரி கிளச் பிளேட் எல்லாமே மாற்றிருக்கீங்க. மேக்ஸிமம் எத்தனை நாள் தேவை இருக்கும்? மினிமம் வந்து மேக்ஸிமம் இப்போ லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்தது. சாட்டர்டே முடிஞ்சிச்சு, வண்டி கையில் கொடுக்குறோம். நேற்றே ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு, நேற்றே நீங்கள் வந்து வீடியோ பண்ண வேண்டியது. டயர் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்போக் ஷாப்பில் வந்து ஆள் இல்லை, அதனால் நாளை காலையில் மாற்றிக்கலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி மாற்றிட்டு ரெடியாக வச்சுட்டோங்க. மற்றபடி டைமிங் பார்த்திங்கன்னா 4 to 5 days. காரையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இதுக்கு சப்போர்ட்டிவ்க்கு கூட ஆள் இருக்க. இப்போ ஆள் கொஞ்சம் வந்து பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் குயிக்காக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் டெக்னீஷியன் கையில் யாரும் இல்லை. டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா டெக்னீஷியன் ஒரு ஆள் கரெக்டான டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா கம்பல்சரி இதுதான் வேலை நம்ம சொல்லிவிட்டு ஒரு கைடன்ஸில் நம்மளோட கைடன்ஸில் ஒர்க் நடக்கும். பட் ஆனால் டெக்னீஷியன் இல்லாதனால நமக்கு அந்த கைடன்ஸ் வந்து பண்ண முடியல, நம்மளே இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நமக்கு லேட் ஆகும். 4 to 5 days நம்ம கண்டிப்பாங்க, அதுக்கு தாங்க அவ்வளோ டைம் எடுக்குது. நார்மலாக RX பொறுத்த வரைக்கும் காலைல பிரிச்சா சாயந்தரம் முடிச்சிடலாங்க. ஸ்பேர் எல்லாமே கையில் இருந்தால். இப்போ ஸ்பேர் எல்லாமே வந்து இப்போ டயர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கா? அவைலபிளாக தாங்க இருக்குது. வர வச்சு போடுறோம். ஏன் வர வச்சு போடுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்பேர் வந்து லோக்கலுக்கும் ஒரிஜினலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லோக்கல் போடக்கூடாது, நம்ம வந்து ஒரு பிராண்டட்லேயே போயிடணும் அப்படின்றதுனால தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய RX பாக்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. YAMAHA பாக்ஸு ஏகப்பட்டது கிடக்கும். YAMAHA பாக்ஸ் தான் இருக்கும். பிஸ்டன் முதல் கொண்டு இப்போ YAMAHA பிஸ்டன் தான் போட்டுக்கிறோம். அதனால் மேக்ஸிமம் வந்து பொருள் ஒரிஜினல்ன்றனால கொஞ்சம் டிமாண்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு மட்டும் தான் டிமாண்ட். டயர்லாம் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. டயர்லாம் நார்மலாக கிடைக்கிறதாங்க. அதை சிஎட் டயர்ஸ் தான் போட்டிருக்கோம். சிஎட் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் தாங்க. MRF, சிஎட் எல்லா டயரும் நல்ல டயர் தாங்க. ஓட்டுறவங்களை பொறுத்துங்க. இதை வந்து ஏர் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணுங்க. ப்ராப்பராக வந்து இது டியூப்ன்றனால ஏரை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதுங்க. ஒரு 30 வச்சாலே உங்களுக்கு இந்த வண்டிக்கு அது லைட் வெயிட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப கம்மியாக வச்சாலும் உங்களுக்கு ஜாரும், ரொம்ப அதிகமாக வச்சாலும் கார்னரிங்கில் ஜாரும். அதனால் வந்து கரெக்டாக ஒரு 30-32 ஆமாம். நம்ம ஒரு 50 kgக்கு மேலே இருக்கும், ஒரு 60 kgக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வெயிட்டுக்குலாம் 30 ஓகே. ஆனால் ஒரு 90 kgக்கு மேலே போகிறவங்களுக்கு கம்பல்சரி 30 பத்தாது, 35 to 40 வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு மற்ற ஆள் ஓட்டுறப்போ, இப்போ நான் என்ன மாதிரி லைட் வெயிட் ஆகிறவங்களாம் ஓட்டுறப்போ இது கார்னரிங்கில் வந்து ரொம்ப டயர் அதிகமாக காத்திருக்கும், தூக்கி அடிக்கும், வண்டி ஒரு கார்னரில் வந்து நிற்காது, போயிட்டே இருக்கும். யார் ஓட்டுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இந்த சிஎட் டயர், MRF, நம்மக்கிட்ட இந்த சிஎட்டு, MRF, கான்டினென்டலு, மிச்லின் போடுறோம், நிறைய டயர்ஸ் போடுறோங்க. இப்போது டிமாண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காது. இது இந்த சைஸுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கம்மியாக வராதனால சிஎட்டு, MRF மட்டுமே போட்டுட்ருக்கோங்க. ப்ரோ இப்போ 2 ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணலாமா? லாங் டிஸ்டன்ஸ் தாராளமாக நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோங்களே, உங்களுக்கே தெரியுமே. இப்போ ரீசெண்டாக நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க. கொடைக்கானலுக்கு 2 2 ஸ்ட்ரோக் வந்து இதோ பக்கத்தில் இருக்கார். இவர் அவ்வளோ தூரம் போயிட்டு ஒன்றுமே ஒரு சின்ன பிரச்சனை கூட பண்ணல. இன்ன வரைக்கும் வந்து அப்படியே நிற்கிறாரு. வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ப்ளூ லடாக் தீம் வண்டி அதுவும் வந்து என் கூட தாங்க வந்தது. ஒரு சின்ன பிரச்சனை கூட பண்ணலைங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணல. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம், திருப்பி ரிட்டன் வந்தோம், செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணல. இங்கேருந்து அரௌண்ட் 1600 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அங்கே உள்ளெல்லாம் சுற்றி எல்லாமே பார்த்து 580 கிலோமீட்டர்ஸு 580 ஆச்சு. அப்புறம் உள்ளே வர கொஞ்சம் சுற்றணும். அப்படியே அரௌண்ட் அங்கேயே ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றணும். கொடைக்கானலில் சுற்றி ஒரு 200-300 கிலோமீட்டர் சுற்றிட்டோம். அதனால் அதுவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போய் நீட்டாக வந்து நிற்கிறாரு. ஒரு பிரச்சனை கொடுக்கலைங்க. ப்ரோ இப்போ இந்த என்ஜின் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இல்லைனா எவ்வளோ மைலேஜ் வந்து 135 நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆவரேஜாக ஒரு 35 to 40ங்க. ஓகே, அவ்வளோ தரும் நல்ல மைலேஜ். ஆவரேஜானதுங்க. எல்லாருக்குமே பொதுவானது மைலேஜ். ஓரளவுக்கு நல்ல கரெக்டாக ஓட்டுறவங்க க்ரூஸ் பண்ணுறது கரெக்டாக க்ரூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 40+ வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோ ப்ரோ ஹைவேல பண்ணலாம்? 100, 135 ரெண்டுமே? 100 இருந்தாலும் ஒரு 100 வரைக்கும் தாராளமாக போங்க. 135 இருந்தாலும் ஒரு 100க்கு மேலே தாராளமாக போகும். 90-100 வந்து க்ரூஸ் பண்ணுங்க. இந்த லைட் வெயிட்னால காற்றுல கொஞ்சம் தள்ளும் வண்டியை. அதை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கணுங்க. வேறு எதுவும் இல்லைங்க. ஹேண்டிலிங் தாங்க மேட்ரு. யாராக இருந்தாலும் ஓட்டுறவங்க தாங்க பிரச்சனை. இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா டக்கின் பண்ணி டைட்டாக பிடிச்சி ஓட்டுவேன் அப்படின்னா 100க்கு மேலே தாராளமாக ஓட்டலாங்க. ரோடை பொறுத்துங்க. ஒரு ஹைவே வந்தால் கரெக்டாக ஓட்டலாம். ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி ஏரியாக்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறது நமக்கு பெஸ்ட்டுங்க. சேஃபாக போகிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்டோரேஷன் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம RX Z, ஸோ நம்ம RX135 அந்த லடாக் தீமில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் சொல்லிடுங்க. நம்ம ஷாப்பில் ரெஸ்டோரேஷன் இந்த பெயிண்டிங் பண்ணுறோம்ல, ஆமாங்க, அதை பற்றியும் சொல்லிடுங்க. அது என்னங்க ரெகுலராக வந்து ரெஸ்டோரேஷன் வந்து வந்துட்டு தாங்க இருக்குது. இப்போ ரெஸ்டோரேஷன் வந்து ஏன் டைம் டிலே ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்த வரைக்கும், ஏன்னா நீங்கள் தான் வந்து டைரெக்டாக வியூவர்ஸ் கூட வந்து காண்டாக்டில் இருக்காள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எடுத்தோம் அப்படியே தேய்ச்சோம் அப்படியே பெயிண்ட் அடிக்கிற டைப் இல்லை. அது நீங்களே நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. பொறுமையாக தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பில்லர் அடித்து பேஸ் அடித்து அந்த அவுட்டு தெரியுது. அந்த அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறதுங்க. ஆமாம், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பைக்கை பார்க்கறதுக்காகவே வராங்க. இந்த வண்டியை பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் வரேன்னு இருக்காங்க. வண்டியை பார்க்கறதுக்கு வரேன்றாங்க. ஆக்சுவலாக வண்டியை பார்க்கணுன்னு அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்களுடைய பேஷன், அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த வண்டியை நேரில் பார்க்கணும், எனக்கு இந்த ஜெட்டை பார்த்தே அவங்க நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த லடாக் தீம் வண்டி மெயினாக வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அந்த அப்பு செஞ்சு தான் போட்டிங்களா, அது பார்த்தா அப்பு செஞ்ச மாதிரி இல்லை, ஏதோ மேனுஃபேக்சரிங் பீஸ் மாதிரி இருக்குன்றாங்க. நேரில் பார்க்குறவங்க நேரில் பார்க்கறதுக்கா அந்த அப்பில் உள்ளே வர எல்லா விஷயமும் பெயிண்டரோடைய வேலை. அவ்வளோ பட்டி பார்த்து அவ்வளோ அழகாக அதை ஷேப் எடுத்துகிட்டு வந்து பண்ணி போட்டிருக்காரு. அந்த ஃபினிஷிங் தான். அந்த ஃபினிஷிங்காகவே கம்பல்சரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் கம்பல்சரி எங்கால் கப்படிப்பார். லடாக் தீம் வண்டி கண்டிப்பாக கப்படிக்கும். ரெஸ்டோரேஷனை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் ப்ராசஸ் தான். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் டைம் அதிகமாக கேட்குறீங்க, காஸ்ட் ஏன் அதிகமாக வருது அப்படி. இப்போது இந்த வண்டியாக இருந்தாலும் சரி, லடாக் தீம் வண்டியாக இருந்தாலும் சரி, R15 இருந்தாலும் சரி, நம்ம ஒரு என்ஃபீல்டு பண்ணியிருந்தோம், அந்த ஓல்டு என்ஃபீல்டு அதுங்க, இன்னொரு என்ஃபீல்டு ஒன்று பண்ணியிருக்கோம். எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ராக்கெட்டை போய்ட்டு ஒரு நார்மலாக ஒரு 2 வீலர் ஷாப்பில் போய்ட்டு ஒரு எமர்ஜென்சி, நம்ம இங்கே இல்லை, ஒரு வெளியூர் போகிற ஒரு 2 வீலர் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்ப்ராக்கெட்டை பிரிக்கணும், ஒரு ஸ்ப்ராக்கெட் ஏதோ கட் ஆகிடுச்சு, இல்லை ரப்பர் ஏதோ போயிடுச்சு, இல்லை பிரேக் ஷூ போயிடுச்சு, பிரேக் பேட் போயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்றுத்துக்காக கழட்டுறீங்க அப்படின்னா, இது என்னப்பா கழட்டவே முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது என்ன மாட்ட முடியலன்னு கேட்கவே கூடாதுன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். எங்கே போனாலும் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருக்கணும், கழட்டணும் மாட்டணும், ஈஸியாக இருக்கணும், அதுதான் எங்களோட விஷயம். அதனால தான் மாடிஃபைடு வண்டியும் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மேடட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கணும். நார்மலாக ஒரு சொரையை போட்டோ டைட் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் எங்களுக்கு டைம் எடுக்குது. ரெண்டாவது, அதனால தான் எங்களுக்கு காஸ்டேஜ் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. 30,000 பண்ணுற இடத்துல நாங்கள் 40,000 ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா, காஸ்ட் வந்து கரெக்டாக அந்த ரேட்டுக்கு அந்த வேலை தெளிவாக இருக்கும், கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நாளை எங்கே போனாலும் எங்கே வேணால் கழட்டி மாட்டலாம். இதோ நம்ம R15 எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் பேர், டூரிங் ஹேண்டில் பேர் வந்து நிறைய பேர் டூரிங் ஹேண்டில் பேர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஹேண்டில் பேரை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குது, எப்படி இது கம்ஃபர்டபுளாக பண்ணிங்க, இந்த கீழே டீஸ்டேம்லாம் அவ்வளோ சூப்பராக ஃபிட்டிங் இருக்குது, எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் வந்து நம்ம டைம் எடுத்து அதுக்கான ஃபிட்டிங் டைமிங் கொடுத்ததுங்க. ரெண்டாவது, தனித்தனியாக நீங்கள் எந்த பொருள் வேணால் இதை சொன்னீங்கன்னா கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஜென்ரலாக போனோமா, இதோட கேபிள் வந்து ஒரு யூனிவர்சலான கேபிள், நம்ம எங்கே வேணால் போய் வாங்கிக்கலாங்க. ஒரு நார்மலான கேபிளுங்க. அந்த டீஸ்டேமோட பாட்டம் வந்து ஒரு நார்மலான பாட்டம், எங்கே போனாலும் ஒரு டியூக்கோட பாட்டம் எங்கே வேணால் கிடைக்கும். ஹேண்டில் பாரு RD350 நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஹேண்டில் பாருங்க. அதனால் இது எங்கே போனாலும் யூனிவர்சலாக கிடைக்கும். இந்த யூனிவர்சலாக கிடைக்கக்கூடிய ஐட்டங்களை போட்டால் தான் நம்ம எங்கே போனாலும் கழட்டி மாட்ட முடியுங்க. அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதனால தான் டிலேவும் ஆகுது, காஸ்ட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்கோம் நிறைய பேர் R15 வெர்ஷன் 1 இதுவும் தரமாக ரெடியாக இருக்குது. இன்னும் சின்ன அப்டேட்னால வெயிட் பண்ணிட்டு இல்லைங்க, இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம கூடிய சீக்கிரம் அவரை வெளியே எடுத்துடலாங்க. கண்டிப்பாங்க, நெக்ஸ்ட் வீடியோ அவர் தாங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 1, ஸோ ஃபுல்லி மாடிஃபைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கும் பக்காவாக குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த லைட்டிங்ஸ் வேணால் ஆன் பண்ணி காட்டிடலாங்க. பண்ணிடலாம். 1 செகண்ட். ராஜி, சாவி கொடு ராஜி.
R15 சாவி. R15. இது வந்து நம்ம டிஎல்ஆர் செட் பண்ணியிருக்குங்க. ஓகே. இந்த டிஎல்ஆர் இருக்குங்க, ப்ளஸ் இது ஒரு டிஎல்ஆர் இருக்குங்க. இது வந்து இதோடைய இது நம்மளே ஓனாக நம்ம கையிலேயே டிசைன் பண்ணதுங்க. இது ஒரு விஷயங்க. அப்புறம் பிரம்போ பிரேக்ஸ் இருக்குங்க, பிரம்போ கிளச் இருக்குது, பெயிண்டிங் டிப் பெயிண்டிங்க, ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், இது என்ன ஃபேரிங்கு, எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க? இது ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளுதுங்க, நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாங்க கண்டிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சுருக்கீங்க, சர்வீஸ் பண்ணோம், ரெஸ்டரேஷன் பண்ணோம், இல்லை பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா ஐயப்பக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப்பை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோவோட இன்ஸ்டா டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பரு, அந்த ஷாப்போட மேப் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பைக் ரிலேட்டட் வீடியோவில் மீட் பண்ணாட்டு பை ஃப்ரம் ARK.